சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. அவருக்கும் மேற்பட்டு 6வது முகத்தோடு கூடியவனுக்குத்தான் ஷண்முகன் என்று பெயர். 6 முகங்களோடு கூடியவர். இந்த இடத்துலயே நான் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப உன்னிப்பா கேட்கறதுனால உங்க மேல இருக்கக்கூடிய அபிமானத்துல எப்பவுமே நான் ஃப்ரீயா உங்களோட பேசுற மாதிரி பேசிவிட்டேன். இப்போ ஒரு 30-40 வருஷங்களா அது ஒரு நரேட்டிவ். முருகன் ஒரு தமிழ் கடவுள். எனக்கு ப்ராப்ளம் இல்லை. தமிழுங்கிறது உயர்ந்த மொழி, பிராச்சீனமான மொழி. இந்த தமிழ் மொழியில இல்லாத பிரபந்தமே இல்லை. திருக்குறளுக்கு பெருமையை சொல்லுவதா, சிலப்பதிகாரத்துக்கு பெருமையை சொல்லுவதா, கம்பராமாயணத்தின் பெருமை உயர்ந்ததா, அல்லது வில்லிபுத்தூராருடைய பாரதத்தின் பெருமையை சொல்லுவதா? எத்தனை கிரந்தங்கள், எத்தனை மகான்களை கண்டருளின பூமி இது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மொழி. எல்லாம் இதுல எதுலையுமே டிபேட்டபிள் இல்லை. ஆனா நம்ம எப்பவுமே நம்ம சனாதன தர்மத்துல வழிபடக்கூடிய தேவதைகளை ஒரு பர்டிகுலர் இனம், ஒரு பர்டிகுலர் மொழிக்கு மட்டும் வைக்கிறது தப்பு. இப்ப நம்ம முருகனை தமிழ் கடவுள்ட்டோம். வேற யாராவது நாளைக்கு இவர் கன்னடா கடவுள், அவர் மராட்டி கடவுள், அவர் போஜ்புரி கடவுள், அவர் நேபாளி கடவுள். இது என்ன இப்போ நமக்கு ஏதோ ஒரு மொழி தெரிந்திருக்கலாம், பகவானுக்கு எல்லா மொழியும் தானே தெரியும். பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்சோபச்சாராத்னு தேசிகன். பகவானுக்கு தெரியாத மொழியே இல்லையே. நமக்கு தெரிஞ்ச மொழியில நம்ம ஸ்துதி பண்றோமே ஒழிய, நம்ம எந்த அரபிக்ல நாளைக்கு ஸ்துதி பண்ணாலும் பகவான் I'm really sorry, I just can't understand Arabic அப்படின்னு சொல்ல மாட்டார். அவருக்கு அரபிக்கும் புரியும், ஊமைகள் பேச முடியாதவாளுடைய பக்தியும் பகவானுக்கு புரியும். அதனால பகவானுக்கு இந்த மொழிதான் அந்த மொழிதான் இல்லை. ஆனா உண்டு. அதாவது பிராச்சீனத்திலேருந்து நம்ம என்ன சொல்லின்னு வரோம்னா, சங்கம் வளர்த்த மதுரையில் பிராச்சீன காலத்துல நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சிவபெருமானும் அந்த சங்கத்தில் கலந்து கொண்டார், முருகனும் அந்த சங்கத்தில் இருந்தார். அதுல டவுட்டே இல்லை. அப்படின்னா தமிழ் மொழியை வளர்த்ததில் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உண்டு. தமிழ் மொழியை பேணி பாதுகாத்ததில் முருகப்பெருமானுடைய கருணை உண்டு. இதெல்லாம் சொல்லலாம். ஆனா இப்ப தமிழ் கடவுள்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுது? நிறைய பேர் என்ன நம்பிக்கை, நிறைய பேர் என்ன வச்சுருப்பானா, முருகப்பெருமான் வெறும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் கடவுளா இருக்காருன்னு. ரொம்ப தப்பு.